பாதி வீடியோ இது வந்து பார்ட் 2 கைஸ். இது வந்து நல்லா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஒரு நல்லா ரவுண்டாக ஷேப் போட்டுக்கோங்க. கரெக்டாக வர மாட்டேங்குது. நீங்கள் எந்த ஷேப் வேணால் போட்டுக்கலாம், அது உங்களோட சாய்ஸு. ஆனால் அந்த பிளேட்டில் கொஞ்சோண்டு ஆயில் மட்டும் தடவிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப அது ஒட்டிடும். அது நம்ம கொஞ்சோண்டு இது மட்டும் வச்சுக்கலாம், ஸ்டஃபிங்ஸ் வச்சுட்டு. இதை வந்து நல்லா ஸ்டஃபிங் மாதிரி வச்சு மடக்கி எடுத்துக்கணும். நீங்கள் அப்படியே ரவுண்டு மாதிரி என்ன வேணால் பண்ணலாம், நீங்கள் உங்கள் இஷ்டம்தான். ஆனால் அதை அப்படியே ஃப்ரை பண்ணுற மாதிரி, ஆனால் உள்ளெல்லாம் இருக்கும். இதை வந்து நீங்கள் நல்லா மாவு போட்டு கூட கவர், இது நீங்கள் மாவு போட்டு கவர் பண்ணாலும் அப்படியே பிசைஞ்சாலும் நோ ப்ராப்ளம் தான். அப்படியே பிசைஞ்சிட்டு கூட நீங்கள் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், உங்கள் சாய்ஸ். நாங்கள் வெளியே தெரியக்கூடாதுன்னு இப்படி பண்ணுறோம். வெளியில் தெரிஞ்சால் அது மாதிரி அசிங்கமாக ஆயிடும். ஸ்டஃபிங்ஸ்லாம் வெளியே தெரிய ஒரு மாதிரி அசிங்கமாக வந்துடும், அதனால தான் நம்ம மாதிரி பண்ணுவோம். இதை வந்து இந்த மாதிரி தான் வருது, அதனால் நம்ம வந்து நல்லா இப்படி ஃபோல்ட் பண்ணிக்குவாங்க. உங்கள் கை ரவுண்ட் ஷேப் வர அளவுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓரமாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பவுலில் தான் வச்சுருக்கோம். இந்த மாதிரி செஞ்சது எல்லாமே ஒரு பவுலில் எதுவும் ஒட்டாமல் வச்சுக்கோங்க. எதுவுமே எந்த இதுவுமே ஒட்டக்கூடாது. வந்து இதை வச்சுட்டு லைட்டாக அதை உள்ளே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி, அதை உள்ளே லைட்டாக இங்கே பாருங்கள், அந்த சென்டர் பாயிண்ட்டை மட்டும் ப்ரெஸ் பண்ணி உள்ளே போட்டுருக்கணும். இப்போ கையில் கொஞ்சம் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது வெளியில் பச்சை கலரில் தெரிகிறது வந்து கறி லீவ்ஸ் தான், அதாவது கொத்தமல்லி, அதாவது இது கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே தான். மாதிரி நல்லா ரவுண்ட் ஹெல்த்தி, அதனால நல்லா ரவுண்டாக பிடிச்சி எல்லா இதுக்குமே வச்சிடலாம். இதில் எண்ணெய் தடவை இருக்கிறதுனால உங்களுக்கு அதில் எண்ணெய் மாதிரி தெரியுது. இது வந்து அதே மாதிரி எல்லா பால்ஸுமே பண்ணிக்கோங்க. சரி காய்ஸ், இப்போ நம்ம வந்து அந்த பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு டைம் ஆகும் தான், நாங்கள் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறோம். நாங்கள் ஆன் பண்ண போகிறோம். இது இப்போ வந்து அதே தவாவில் நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆமாம், அதுக்கப்புறம் வேஸ்ட்டாலாம் பண்ணாதீங்க. அந்த தவாவை டேஸ்ட் அதே மாதிரி இருக்கும். ஆயில் போடாமையே உள்ளே முதல்ல இறக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஆயில் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க, சுற்றி ஊற்றுங்க. அதை சுற்றி ஊற்றுங்க, அது மேலே ஊற்றுறாதீங்க. இது நல்லா அப்படியே திருப்பி போட்டு பண்ணணும். அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிறது வந்து ஏதோ இந்த கரண்டி. கொஞ்சம் இது வந்து நல்லா ஆனில் வைக்கலாம்னா பரவாயில்ல, சிம்மில் வச்சுக்கோங்க. ஆனில் வச்சுக்கலாம், அப்போ தான் நல்லா சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். ஆமாம், உங்களுக்கு சீக்கிரம் ஃப்ரை ஆகணும்னா இது நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு சாம்பார் சோறு கொட்டி கொடுத்தீங்கன்னா அது இதை கூட கொட்டி கொடுத்துக்கலாம். ப்ராப்ளம் இல்லை. அது இந்த மாதிரி வெடிக்கும். அது இந்த பார்த்து பண்ணணும். அதுவும் இல்லாமல் நல்லா வருந்த உடனே தான் வரணும், இல்லைன்னா அந்த ஷேப்பு ஒரு மாதிரி அசிங்கமாகிடும். வேறு உங்களுக்கு லைட்டாக இங்கே வெந்திருக்கிறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் எல்லாமே வேகும். இதை நீங்கள் சாஸ் தொட்டு சாப்பிட்லாம், இல்லை நார்மலாகவும் சாப்பிட்லாம், எப்படி வேணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கலாம். டிஃப்ரெண்ட் டிஷ் வேணும்னா நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன பேர் நாங்கள் வைக்கிறதுனே தெரியும். நீங்களே ஒரு நல்ல பேராக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுவோம். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
பாருங்க பாதி திருப்பி போட்டோம். இந்த எல்லோ கலரில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது, நல்லா கோல்டன் எல்லோ மாதிரி பாருங்க. எண்ணெய்லாம் ஒரு பக்கெட்டு போயிருச்சு காய்ஸ். எடுத்தாங்கண்டு அந்த எண்ணெய் பக்கெட்டு வை. ஒன்று ஒன்றா கூட நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். அந்த மாதிரி நாங்கள் அட் அ டைமில் போட்டோம். ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணால் டைம் கேஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகும். இப்போ கேஸ் வேறு கிடைக்கிறது. ஆமாம். வீடியோ பார்க்குறவங்க யாராவது டிவிக்கு ஃபேனாக இருந்தால் ஒரு பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஆயிலில் போய் ஃப்ரை பண்ணணும். நீங்கள் டக்கு டக்குன்னு திருப்பிட்டே இருக்கணும், எல்லாம் தீஞ்சிரும். நல்லா அந்த மாதிரி இவருங்க லைட்டாக அந்த மாதிரி வந்துருச்சு. அதனால் நம்ம நல்லா இது பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் ரெசிபீஸ்க்கு எங்கள் சேனலை லைக் அப்புறம் ஃபாலோ சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. நாங்கள் கொஞ்சம் கறி லீவ்ஸ் எல்லாமே அதிகமாக போட்டுட்டோம் போல். ஹெல்த்துன்னு அவ்வளோதான் கைஸ். இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் நல்லா வறுத்துட்டு பண்ணி அவ்வளோதான். இது நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேணால் ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை நீங்கள் வேணுன்ற அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ப்ரௌனிஷ் வேணாம், இந்த மாதிரி எல்லோ கலரில் வேணும்னா நீங்கள் வேணால் எவ்வளோ நேரம் வேணால் டீப் ஃப்ரை பண்ணி. பாதியில் அடுப்பு ஆஃப் ஆயிடுச்சு பாருங்கள். இதை நம்ம வந்து கேஸ் வச்சு பற்ற வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான் இது. ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம், சைடிஷ்ஷாகவும் நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி வேறு அந்த ஸ்டவ்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அது இந்த மாதிரி நல்லா நீங்கள் டீப் இது எல்லாமே ஹெல்த்தி. ஃப்ரையும் பண்ணலாம், நீங்கள் இல்லைன்னா வறுக்கவும் செய்யலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸ் வேணுமோ அவங்க அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அவ்வளோதான் காய்ஸ். இது வந்து முடிஞ்சிருச்சு. இது நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இது எல்லாத்துலேயுமே 2 இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு லைட்டாக வலிக்குது எங்களுக்கு. ஏன்னா நீங்கள் வேறு ஏதாவது இது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ உங்களுக்கு அதை வச்சுக்கலாம். ஆமாம், எடுக்கவே தெரியல guys. பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா அப்படி வச்சுக்கலாம். இதுதான் இந்த லாஸ்ட் என்ன பீஸ். ரொம்ப ஆயில் நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன், வரவே மாட்டேங்குது. அதனால் நாங்கள் அந்த கரண்டி அச்சு எடுக்க போகிறோம். கரண்டி அச்சு எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வருது. ஆமாம், அதில் எடுக்கும்போது அவ்வளோவா வரமாட்டேங்குதுங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.